பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு நட்சத்திரங்கள். பொதுவாக நம்மளுக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்களை எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம், ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது. இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசாபுத்திகளை சந்தித்து கொண்டிருக்குது. இந்த தசாபுத்திகள்லையும் நம்ம அது நல்ல தசாபுத்தியாகவும் இருக்கலாம், ஒரு சாதகம் இல்லாத தசாபுத்தியாகவும் இருக்கலாம். அனைத்து தசாபுத்திகளையும் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா, எதை செஞ்சோம் எங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கான பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு செயல் தடையாக இருக்குது, அப்படி நமக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, ரொம்ப கண் திருஷ்டியாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு 3 தேங்காயை வாங்கி விநாயகருக்கு வேண்டுதல் வைத்து ஒரு 21 சுற்றி உடைத்துட்டு வரும்பொழுது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் அபிஜித் நட்சத்திரமே வரும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரமே எப்பவும் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்டத்துலேயுமே கட்டத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்குமே அபிஜித் இருக்குது. அதனால் நான் பெரும்பாலும் சொல்லுவேன், யாருக்குமே எந்த தசாபுதி நடக்குது செய்யுது நம்மளுக்கு கொடுப்பணும் இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை ஒரு பாவத்தில் தீர்க்கிறதுக்கு இறைவன் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேலையே. இந்த உத்திராட நட்சத்திரம் குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் ஒத்த பிள்ளையாக இருந்தாலும் வளர்க்க முடியாது. ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம பிறந்த குழந்தையே சரியாக கவனிக்கல. அதனால தான் இந்த ஜென்மத்தில் நம்ம இவ்வளோ இப்போ பாதிப்புகளை நம்ம காண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பண விஷயம் நம்ம யாருக்கும் வட்டிக்கெலாம் கொடுத்துலாம் வட்டி வாங்கக்கூடாது. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இங்கே வாழை மரத்துக்கு மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி வரும்பொழுதும் இந்த குருவுடைய தோஷம் போகும். அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர், திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு வருவது, அங்கே அன்னதானம் செய்துவிட்டு வரும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை இவங்க கண்கூடாக காணலாம். இவங்க வணங்க வேண்டிய சித்தர் கொங்கண சித்தர். இவர் எங்கே இருக்காருன்னா திருப்பதியில் இருக்கார். இது சந்திரனுடைய தலைமை. இவங்க திருப்பதியில் போய் வியாழக்கிழமை நம்ம மத்தியானம் 11 to 12 சந்திர ஓரையில் நம்ம வழிபட்டு வரும்பொழுது அங்கே நேத்திர தரிசனம் இருக்குது. அந்த நேத்திர தரிசனம் பண்ணோன்னா அனைத்து விதமான கிரகதோஷங்களையும் நீக்கி கொடுத்துரும். அவ்வளோ அருமையான பலன்களை கண்கூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 12 ராசிகளுக்கும் உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை எல்லாருமே தொடர்ந்து கடைப்பிடிங்க. உடனே ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு 2 மாதம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது. தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே நம்மளை கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. அதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும். இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அதே போல் தானம், அன்னதானம் இருக்கு இல்லையா, எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு சித்திர அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதே போல் சாம்பார் சாதம், ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே ஒரு 21 ரூபா பணம் வைத்து, அந்த சில்லறை பணம் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் நம்மளை சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர். சுக்கிரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்கிரன் தான். அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். குடும்ப வாழ்க்கை, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நம்ம நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு, ஒரு மன மகிழ்வு, மன சந்தோஷம், இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் பயன்படும். ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மா
நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம், நல்ல தசாபுத்தி இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா, எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.